வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/8/2026 ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கும் லாபமும் அனுகூலத்தை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், நீண்ட நாட்களாக நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் டக்கென்று கைகூடுவதும், புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெறுவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இழுபறியான சிக்கலை தீர்த்து கொடுப்பதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் காணப்பட்டாலும் குருவின் ஆசீர்வாதத்தாலும் சுபகாரியமாக சுபவிரயமாக காணப்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கண்டிப்பாக வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் மனம் ஏதோ ஒரு விதத்தில் சங்கடத்தை நோக்கியே உழண்டு கொண்டிருக்கும். இஷ்டப்பட்ட தெய்வ பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் நம்பிக்கை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக தந்தை தாய் வழிக்கு அனுகூலங்கள் காணப்படுவதும், எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் ஏற்றங்கள் ஏற்படுவதும், வசந்த காலத்தின் அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
தைரியம், தன்னம்பிக்கை, சுபகாரிய செய்திகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வியாபாரத்தில் அனுகூலம், படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை என்ற ஏற்றங்கள், எதிரிகள் விஷயத்தில் இந்த மன வருத்தம் தீர்வது, பெரிய உன்னதமான சூழ்நிலைகளுக்கு செல்வது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குருவின் பார்வையால் வாக்குஸ்தானம் இருப்பதும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும், தெய்வ காரியத்திற்கு செல்வதும், யோக பலத்தை அதிகமாக பெறுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் இன்றைய நாளில் அதீத கவனமாக இருந்தால் வேறு எல்லா விஷயமும் சாதகம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். வாகனங்களில் மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையுடன் செலுத்துவது தவறாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பலவிதமான ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை பெற்றுத்தரும். கும்பராசிக்காரர்களுக்கு உறவுக்குள்ளாக இருந்த சிக்கலை தீர்த்து வைப்பது நன்மைகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகளில் அனுகூலம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.